இல்லை ஆக்சுவலாக ரம்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் செஞ்சுட்டு நிஜமாவே எந்த நடிகைகள் திருமணம் பண்ணாலும் அவர் பெரிய தொழிலதிபர்னு சொல்லுவாங்க அங்கே. அதான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ மலையாள படங்கள் வந்து 150 கோடி 200 கோடிக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க எப்போவுமே. இல்லைங்க அந்த படம் வந்து பசங்க வெறும் கூத்தடிச்சா போதும் அப்படிங்கிறத மட்டுமே எடுத்திருந்தா அந்த படம் வந்து 10ஓட 11 போயிருக்கும். ஆனால் அதில் அவங்க சொல்கிறாங்க, நீ எவ்வளவு அயோக்கியதனம் பண்ணாலும் ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருமே வணக்கம். நான் ஐசக். இவளப்பே சந்திரன் அவர்கள் முதல் பகுதியோட 2ஆம் பகுதியில் என்ன பேசுகிறாரு அப்படின்றத ரொம்ப ஆர்வமாக கேட்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், அப்படி வந்து இப்போ திரும்பி நயன்தாரா அவர்களை பற்றியே பேச ஆரம்பிப்போமே. அவங்களோட இப்போ ஒரு 7 கிரவுண்டில் வாங்கின ஒரு சூப்பரான ஒரு பங்களா. பட் இதை வந்து எப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு ஸ்டுடியோ அனுபவத்தை வந்து அந்த வீடு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. இது என்ன பர்பஸ்க்காக, அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் வாங்கப்பட்ட அந்த பங்களா? தெரியல. அவங்க 7 ஏக்கராங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக சொல்கிறீங்க நீங்கள். ஒருவேளை அவங்களோட தெரிஞ்ச கனெக்ஷனில் இருக்கீங்களான்னு தெரியல எனக்கு. நயன்தாரா மேடம் இல்லை 7 ஏக்கருங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நீங்கள் சொல்கிறதுனால. இல்லை 7 கிரவுண்டு அப்படின்றது. 7 கிரவுண்டு. 7 கிரவுண்டு. ஓகே ஓகே ஓகே. அவங்க சென்னையில் நிறைய இடங்கள் அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிற இடம் மட்டும் இல்லாமல் சென்னையில் நிறைய வீடுகளை அவங்க வாங்கி போட்டிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில், ஹைரஸ் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்கி போட்டிருக்காங்க. இருந்தாலும் போயஸ் கார்டனில் அவங்க ஒரு வீடு ஒன்று வாங்கி நீண்ட காலமாக குடியேறாமலே வச்சுருக்காங்க. ஓகே ஓகே. தனுஷ் அவர்கள் மாதிரி. தனுஷ் குடியேறிட்டார். ஓகே. தனுஷ் சொந்தமாக வீடு கட்டி குடியேறிட்டார். பட் இவங்க பெரிய அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அது எப்படின்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டே பல கோடிகள் விலை மதிப்புள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட். அதில் தான் அட்லி இருக்கார். இன்னும் அவருடைய நண்பர்கள் எல்லாமே அடுத்தடுத்து வாங்கியிருக்காங்கன்னு வைங்களா. அங்கே நயன்தாராவுக்கும் ஒரு வீடு இருக்குது. பட் அவங்க அங்கே போகலை. என்னென்னா சென்டிமெண்ட்டாகவே இப்போ இருக்கிற இடம் ரொம்ப நல்லா இருக்குது நமக்கு அப்படின்ட்டு எக்மோரில் தான் இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. அங்கே தான் இருக்காங்க. பட் அங்கேருந்து அவங்க எப்போ காலி பண்ணுவாங்கன்னு அந்த மொத்த அப்பார்ட்மெண்ட்டுமே ரொம்ப கவலையோடு காத்துக்கிட்டு இருக்கு. காலி பண்ணிட்டா போதும் அப்படின்னு. ஏன்னா இப்போ அங்கே வந்து யாருமே ஃப்ரீயாக போக முடியல, வர முடியல. யாராவது ஒரு டெலிவரி பாய் வந்தால் கூட இங்கே வா, எங்கே போகிற நீ அப்படின்னு கேட்குறாங்களாம். என்ன எதுவும் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து எனக்கு கூப்பிட்டு கேட்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவங்க நிறைய. ஆமாம், நிறைய புகார்கள் வந்து இந்த அசோசியேஷனில் யாராவது ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்காங்களாம். உள்ளே இருக்கிற டெனண்ட் வந்து இவங்களால எங்களுக்கு இவ்வளோ இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கிறதா தகவல் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து அவங்க கிளம்பி போயஸ் கார்டன் போயிட்டு அது ஒரு பெரிய திருவிழாவாக இவங்க கொண்டாடுவாங்க போல இருக்கு. இன்னொன்று இப்போ அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கெல்லாம் 7 கிரவுண்டில் இல்லை, 70 கிரவுண்டில் கூட கட்டலாம். ஓகே ஓகே ஓகே. அப்படி ஒரு சிறப்பு. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கும் இப்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீண்ட நாளுக்கு அப்புறம் ரம்பா அவர்களை வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி சோஷியல் மீடியாலலாம் போட்டிருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கான ஒரு ரீஎன்ட்ரி வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. பட் அது என்ன மாதிரி படங்களில் கமிட் ஆகுறாங்க அப்படின்றது கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக ரம்பா வந்து ஒரு பெரிய தொழிலதிபரை திருமணம் செஞ்சுட்டு நிஜமாவே எந்த நடிகைகள் திருமணம் பண்ணாலும் அவர் பெரிய தொழிலதிபர்னு சொல்லுவாங்க. சரி சரி. ஆனால் ரம்பாவை பொறுத்தளவு உள்ளபடியே அந்த அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைச்சிது. கனடாவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அவங்க சொந்தமாகவே விமானம் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய குடும்பம்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ அவங்களோட அங்கே இருக்காங்க, குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா விட்டு அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் மனசு ஒன்று கேட்கும். நீங்கள் எப்போவுமே வந்து நாம் ஒரு துறையில் இருந்துட்டு அந்த துறையை விட்டு ஒரே அடியாக விலக முடியாது அப்படின்னா சில துறைகள் தான் இங்கே. அதில் முக்கியமானது சினிமா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக போனால் கூட, முதலமைச்சராகவே கூட போயிருங்களேன், ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இங்கெல்லாம் நடித்தோமே, அப்படி பண்ணமே, இப்படி பண்ணமே, திரும்ப வரமாட்டோமாங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ அவங்க இங்கே வரதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது தேவையில்லாத வேலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. இன்னும் என்ன படம் தயாரிக்கலாம், அதன் மூலம் வந்து ஒரு 100 பேரை அவங்க வாழ வைக்கலாமே தவிர அவங்க வந்து ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு பழையபடி வந்து இங்கே நடிப்பதுங்கிறது அது அவ்வளோ சரியாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க ஆசைப்பட்டால் பண்ண வேண்டியது. பட் விளம்பர படங்கள்லாம் ஏதோ நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. சரி, இப்போது L2 எம்புரான் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு மேஜிக்கே பார்க்குற மாதிரி இருக்குது. என்ன அந்த மேஜிக் அப்படின்னா, ஸோ அங்கே உள்ள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பிருத்திவிராஜ், நம்ம தமிழ் நடிகர்களுக்கும்
டஃப் கொடுக்குற மாதிரி என்ட்ரி கொடுத்தவர். பட் இப்போ அவர் வந்து ஒரு இயக்குனர் அவதாரமும் எடுத்திருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் இந்த படம் வந்து எவ்வளோ பெரிய பொருட்செலவில் எடுத்திருக்காங்க? அதான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் தாண்டி பார்க்கும்போது இப்போ மலையாள படங்கள் வந்து 150 கோடி 200 கோடிக்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க எப்போவுமே. அவங்க ரொம்ப ஒரு சிம்பிள், ஆவரேஜ் தான் அது. ஒரு நல்ல கான்செப்ட், சிம்பிளாக எடுப்பாங்க. பட் அங்கே வந்து இந்த மாதிரி அதிக பட்ஜெட் படங்கள்ங்கிறது ரொம்ப ரேரு. அதில் தான் இந்த எம்புரான் ஒரு படமாக வந்திருக்கு. மோகன்லால் தயாரிக்கிறாரு. பெரிய லூசிஃபர் 2. லூசிஃபர், ஆமாம், அது வந்து லூசிஃபர்னு ஒரு படம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அதனுடைய பார்ட் 2 அது. ஓகே. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வேர்ல்டு வைடு இருக்குது. இன்னொன்று மலையாளிஸ் வந்து வேர்ல்டு வைடு இருக்காங்க, அது ஒரு பக்கம். இந்த படத்துக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதான் அந்த அந்த அவ்வளோ டெப்த்தாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது லைக்காவும் அதில் இணைந்து தான் எடுத்தாங்க. பட் இப்போ அதுலேருந்து வெளியேறிட்டாங்கங்கிற மாதிரி தகவல்கள்லாம் இருக்குது. அதான் இப்போ இந்த படம் வந்த பிறகு தான் அதை பற்றி பேசணும். ஏன்னா இப்போ நமக்கு ஒரு ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோம், பிரம்மாண்டமாக இருக்குது. அதை தாண்டி வேறு என்ன இருக்குது, இது எது குறித்த அரசியலை இது பேசுது அப்படிங்கிறதெல்லாம் படம் பார்த்த பிறகு தான். ஓகே. அதான் நீங்கள் சில இடத்துல சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே மலையாளிஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம டீம் வரும்போது கூட ஒரு டீ சாப்பிட்டோம். அந்த கடை வந்து நம்ம ஊர் கூரைக்கோட்டை கடை மாதிரி இல்லை. பட் அது ஒரு எல்லா இடங்களையும் நம்ம வந்து பார்க்கும்போது அவங்களுடைய டீ ஷாப் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருது. அந்த டீயில் எவ்வளோ வந்து நம்ம சம்பாதிக்கலாம், எந்த மாதிரியான வாழ்க்கையில் டெவலப் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக அவங்கள பார்த்தாலே கற்றுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு சின்ன மெசேஜ் சொல்லணும் தோணுச்சு. ஓகே. அது நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓகே சார், டன். அண்ட் தென் இப்போது இந்த படம் சார், நம்ம ஏஜிஎஸ் அவர்களுடைய தயாரிப்பில் வந்த படம். இன்ன வரையும் யங்ஸ்டர்ஸ் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸ்க்ரீன் எங்கேயாவது சார் புது படம் வருது சார், ஸ்க்ரீன் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு டிராகன் படம் வந்து போயிட்டுருக்கு. பட் அந்த படத்தோடைய வசூல் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இப்போ வரையும் அதோடைய தாகம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்னும் குறையாமல் இருக்கிறதுக்கு அதில் என்ன ஒரு பவுண்டு, நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை அதை ஃபீல் பண்ணீங்க அந்த படத்தில்? இல்லைங்க, அந்த படம் வந்து பசங்க வெறும் கூத்தடிச்சா போதும் அப்படிங்கிறத மட்டுமே எடுத்திருந்தா அந்த படம் வந்து 10ஓட 11 போயிருக்கும். ஆனால் அதில் அவங்க சொல்கிறாங்க, நீ எவ்வளவு அயோக்கியதனம் பண்ணாலும் நேர்மை தான் ஜெயிக்கும், அதனால் நேர்மையாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு அந்த படம் வந்து ஒரு அழுத்தமான கருத்தை சொல்லுது. அதை வந்து ரொம்ப அழகாக ஏதோ ப்ரீச் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்ப அப்படியே இயல்பாக போய் டக்குன்னு மண்டையில் ஒரு குட்டுறாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதான் மாணவர்கள் வந்து அதனால் திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருக்காங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு படம் அது. அதில் ஒரு அழுத்தமான கருத்தையும் அந்த என்ஜாயபுளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த படத்தினுடைய வெற்றி. வேறு பெரிய படங்களும் வந்து பெருசாக ஒன்றும் ஹிட் இல்லை. வேறு படங்கள் வந்திருந்து ஒரு வேளை வந்து அதிரி புதிரியான ஹிட்டாக இருந்தால் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வீரதீர சூரன் வரைக்கும் இது நல்லா ஓடும். ஏற்கனவே கணிக்கப்பட்டது தான், பல பேர் சொன்னது தான். இல்லைங்க, இந்த படத்துக்கு பிரச்சனையே கிடையாது, மார்ச் 27 வரைக்கும் இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ வந்து குட் பேட் அக்லி இதோடைய பாடல், இந்த பாடல் ஏன்னா அந்த முதல்ல நம்ம விடாமுயற்சிக்கான சில பாடல்கள்லாம் பார்க்கும்போது அதையே போட்டு தேய்ன்னு நம்ம ரசிகர்கள்லாம் தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த குட் பேட் அக்லிக்குன்னு அந்த பாடல், இந்த வைப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வைப்புன்னு இப்போ இருக்கிற இளைஞர்கள் சொல்கிறாங்க. எனக்கு அந்த படத்து மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஓகே, அந்த படத்தை மட்டுமே படம் நல்லாயிருக்கும். படம் வந்து தாறுமாறாக இருக்கும். அஜித்தினுடைய ஸ்டைலு வர்றது போகிறது, அவருடைய பழைய படங்கள்லேருந்து தூக்கி போட்டு ஒரு மாதிரி அஜித் ரசிகர்களை பரபரன்னு ஆக்கி விட்ருவோம் அந்த படம். அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆதிக்க ரவிச்சந்திரனும் தெரிஞ்சு கரெக்டாக இவங்க அஜித் ரசிகர்கள் எதை விரும்புவாங்களோ அதை நம்ம கொடுப்போம்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த பாடல் வெளியில் வர்ற வரைக்கும் எனக்கு இந்த பாட்டு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. இது வந்த பிறகு பார்த்தா எதுக்கு இவ்வளோ காது கிழிகிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க, இதுதான் பாட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய எனக்கு அது பாராட்டுற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியல அந்த பாட்டில். அது அனிருத் வந்து ஒரே இறைச்சலாக பாட்டு போடுறாரு. ஒரே அதை வந்து இப்போ இளையராஜா இசையை எப்படி கேட்குறோம், அல்லது வந்து தேவா இசையோ வித்யாசாகர் இசையோ கேட்டு நம்ம வந்து மெய்மறந்து இருக்கிற இந்த காதுகள் வந்து இந்த மாதிரி இசையும் கேட்டு தொலைய வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற இசையை வந்து அனிருத் சில நேரம் கொடுத்துருவார். ஆனால் அதுதான் இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு ஒரு தேசிய கீதமாக இருக்குது, அதைத்தான் விரும்புகிறாங்க அப்படின்லாம் நினச்சி தொடர்ந்து ஒரே மாதிரி அடித்து சாவடிச்சிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட்டில் போய் ஜிவி பிரகாஷ் சேர்ந்துட்டாரோங்கிற அளவுக்கு இந்த பாட்டு இருந்துச்சு.
அவர் என்ன நினச்சிட்டாரு ஜிவி பிரகாஷ், நம்மளும் நல்ல நல்ல மெலடி கொடுத்தோம்னா மதிக்க மாட்டாங்க போல இருக்கு, ம். நம்ம வந்து அனிருத் மாதிரி என்னன்னே தெரியாத அளவுக்கு அடிப்போம் அப்படின்னு அடிச்சிருக்காரு. ம். அதுதான் இந்த பாடலாக வந்திருக்கு. ம். எனக்கு இந்த பாடல் மீது பெருசாக ம். ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஈர்ப்பு ஈர்ப்பு இல்லை. அவ்வளோதான். ஓகே ஓகே. ஆமாம், இப்போ என்னென்னா, இப்போ இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷனோட ஜெல்லாக மாட்டாங்கங்கிறது தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அவர் நித்திலன் சுவாமிநாதன் வந்து அதை ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காரு. அந்த பிதாமகன் படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு கேரக்டர் நான் வடிவமைச்சேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, கவி ஆனந்த் சார் வந்து ரொம்ப இந்தியாவினுடைய பெஸ்ட் கேமராமேனில் ஒருத்தர். ஹிந்தியில் பல படங்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக முடிச்சிருக்காரு. பட் அந்த 3ஆம் பகுதிக்கு கொஞ்சம் ஏதாவது சில விஷயங்களை வந்து முக்கியமான விஷயத்தை பேசணும்னு நினைப்போம். அது 3ஆம் பகுதியில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.